தாராபுரம் அருகே ஊர் மாறி சென்ற தனியார் பேருந்து குடிபோதையில் ஓட்டுநர் துணிகரம், பயணிகள் அலறல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்திற்கு தனியார் பேருந்து ஓட்டுநர் குடிபோதையில் வேறு ஊர் நோக்கி ட்ரிப் அடித்தார். சரக்கு வாகனத்தின் மீது மோதிவிட்டு பயணிகளை இறக்கிவிட்டு தடுத்த போலீசார். விசாரணைக்கு பின் டிரைவர் இறங்கி ஓடிவிட்டார். தனியார் பேருந்து ஒன்று தாராபுரம் பேருந்து நிலையத்துக்கு வந்தது. இரவு ஹால்ட் ஆனது. கரூர் சென்றடைய வேண்டும். தாராபுரம் பேருந்து நிலையத்தில் 6 மணிக்கு பேருந்து புறப்பட்டது. பேருந்து நடத்துனர் கரூரை சேர்ந்த லோகேஸ்வரன். ட்ரிப் எடுக்க இன்னும் டைம் இருக்கிறது என்று அருகில் உள்ள டீ கடைக்கு சென்றார். பேருந்தில் சுமார் 20 பயணிகள் மூலனூர், கரூர் உட்பட பல பகுதிகளுக்கு செல்ல காத்திருந்தனர். ஓட்டுநர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா பள்ளப்பட்டி தாதகம் பாளையம் கிராமத்தை சேர்ந்த தங்கவேல் மகன் ஆனந்த். இருக்கையில் உட்கார்ந்து பேருந்து இயக்கினார். பேருந்து புறப்பட்டு வெளியே வந்தது. நடத்துனர் வழியில் ஏறிக்கொள்வார் போல என்று பயணிகளும் விட்டுவிட்டனர். பேருந்து தாராபுரம் 5 சாலை சந்திப்பு பழனி ரோடு செல்லும் போது வேகம் பிடித்தது. ஆனால் பழனி ரோடு குளிஞ்சுபாடி பழைய அமராவதி பாலம் வழியாக திரும்பி கரூர் செல்வதற்கு பதிலாக பேருந்தை ஒட்டஞ்சத்திரம் ரோட்டில் திரும்பியது. ஏதோ பிரச்சனை காரணமாக பஸ் ரூட்டை மாற்றிவிட்டார்கள் போல் உள்ளது என்று பயணிகளும் சரியாக கவனிக்கவில்லை. பஸ் ஒட்டஞ்சத்திரம் 4 வழி சாலையில் செல்லும் போது வேகம் அதிகரித்தது. ஏதோ தவறு நடக்குது என்று விசாரிக்க ஒரு பயணி டிரைவரிடம் சென்று பார்த்தபோது மது வாடை அதிகமாக வீசியது. உடனே பயணிகள் சத்தம் போட கவனம் திரும்பிய டிரைவர் சைடு எடுக்கும்போது வேறு ஒரு சரக்கு வாகனத்தின் மோதி பின்பக்க கண்ணாடி உடைந்தது. ஒரு வழியாக பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு பஸ்ஸை தாராபுரம் கோனரிப்பட்டி பிரிவு தனியார் மோட்டல் அருகே சென்றபோது பயணிகள் அலறடித்து ஓட்டம் பிடித்தனர். பயணிகள் இறங்கியதை கண்டதும் ஸ்லோ செய்த டிரைவர் வண்டியை வேகமாக எடுத்து யூட்டன் போட்டு பஸ்ஸை தாராபுரம் நோக்கி ஓட்டி வந்தார். தாராபுரம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை காணவில்லை என்று, டிரைவரையும் காணவில்லை என்று போலீசுக்கு கண்டக்டர் லோகேஸ்வரன் தகவல் அளித்தார். இத்தகவல் ஐவே போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. ரோந்து பணியில் இருந்த ஐவே போலீசார் தாராபுரம் பழனி ரோடு தனியார் கல்லூரி ரவுண்டானா அருகே வேகமாக வந்த பஸ்ஸை தடுத்து நிறுத்தினார். தனியார் பஸ்ல ஓரங்கட்டி நிறுத்தினார்கள். டிரைவரிடம் விசாரணை செய்யப்பட்டது. டிரைவர் குடிபோதையில் இருந்தது தெரியவந்தது. உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். குடிபோதையை கண்டறியும் கருவி மூலம் சோதனை செய்தபோது டிரைவர் ஆனந்த் குடிபோதையில் இருந்தது தெரியவந்தது. உடனடியாக விசாரணை மேற்கொண்டிருந்தபோது டிரைவர் நைஸாக இறங்கி ஓடிவிட்டார். சட்டம் ஒழுங்கு போலீசார் பஸ்ஸை கைப்பற்றி தாராபுரம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தனர். டிரைவர் மீது குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் ஒரு மரத்தடியில் தூங்கிய டிரைவரை 1 மணி நேரம் கழித்து போலீசார் கண்டுபிடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரிக்கின்றனர். போதையில் நடந்த சம்பவம் தாராபுரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.